எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். சர்க்கரை வரட்டி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறாங்க. நேந்திரக்காய் வெல்லம் இது ரெண்டும் சேர்த்து தான் இது செய்வாங்க. கிறிஸ்பியாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. அதனால நீங்கள் முதல்ல செய்கிற அப்படின்னா தவறுகள் வர்றதுக்காக சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 1 கிலோ அளவுக்கு நேந்திரக்காய் நான் இங்கே எடுத்துருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. வெயிலில் போட்டு காஞ்சது, கொஞ்சம் பழுக்கிற மாதிரியாக இருக்கிறது, ஒரு வாரம் எல்லாம் பழசு, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சது அந்த மாதிரி எதுவுமே எடுக்காதீங்க. இதோட தோலெல்லாம் எடுத்து ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஆயில் வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. முதல்ல ஆயில் எதுக்கு சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம இது வந்து கட் பண்ணி உடனே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதோட தோல் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. 2 சைடும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தோல் மட்டும் உள்ளே இருக்கிற காயிலே பெடாத்த மாதிரி தோல் மட்டும் இதே மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு போட்டதுக்கப்புறம் மெதுவாக எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காயாக இருந்தால் சீக்கிரம் தோல் உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து மிச்சம் வந்து கையிலே உரித்து எடுத்துக்கலாம். தோல் எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் ஏதாவது தோல் அதுக்கு மேலே ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கத்தியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எல்லாம் அந்த 1 கிலோ நேந்திரக்காயும் இப்போ நீங்கள் 2 கிலோ 5 கிலோ எவ்வளோ செஞ்சாலும் அது எல்லாமே தோல் எடுத்து வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒன்றா கட் பண்ணுறேன் அப்படின்னா இது தோல் எடுத்த உடனே வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா அது வந்து கருப்பு கலர் மாதிரி ஆகி போயிடும். நான் இப்போ அப்படி செய்யலை. முதல்ல நம்ம வந்துட்டு நேந்திரக்காயோட சிப்ஸ் ரெசிபி பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ரெசிபியில் நம்ம செஞ்ச மாதிரி தோல் உரித்த உடனே அந்த எண்ணெயில் எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்து உடனே பொரிச்செடுக்க தான் நான் இப்போ செய்ய போகிறேங்க. 3 வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் சீக்கிரம் வந்து கையிலே கட் பண்ணி எண்ணெய்க்குள்ளே போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிங் போர்டில் வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சு சைஸுக்கு ஆல்மோஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. அந்த கோடு போட்ட இடம் வந்து மேலே வரணும். அப்போ தான் இந்த மாதிரி கட் பண்ணும்போது 2 பீஸாக விழுந்துடும். பாருங்கள், அது வந்து மேலே வரணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது 2 பீஸுமே அப்படி கீழே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். இது ஆப்போசிட் சைடு வச்சு கட் பண்ண எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அது ஒட்டி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டி வரும்போது நமக்கு வந்து டபுள் வேலையாக இருக்கும். மறுபடியும் அது வந்துட்டு பிரித்து தான் எண்ணெய்க்குள்ளே போடணும். அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒட்டி தான் சிப்ஸு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு மெயினாக இருக்கிற விஷயம், நம்ம இது கட் பண்ணும்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே சைஸுக்கு, நான் இப்போ 3/4 இன்ச்சு சைஸ் சொல்லியிருக்கு. 1/2 இன்ச்சாக இருந்தாலும் 3/4 இன்ச்சாக இருந்தாலும் இல்லை நீங்கள் 1 இன்ச்சு கட்டியாக கூடி கட் பண்ணாலும் எல்லாமே ஒரே சைஸுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டால் எல்லாம் ஒரே மாதிரி ஃப்ரையாக கிடச்சிடும். இல்லை இருந்தால் சிலது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகும்போது இன்னும் சிலது வந்து கிறிஸ்பி ஆகாமல் இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ அந்த 3 நேந்திரக்காயும் கட் பண்ணி எடுத்துருக்கு. அதுக்குள்ளே ஆயில் வந்து நல்ல சூடாயிடுச்சு. இது நம்ம ஆயிலுக்குள்ளே போடும்போது நல்ல சூடாக இருக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கு. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை, வேறு ஏதாவது ஆயில் தான் இருக்குது அப்படின்னா ஆயில் எடுத்துக்கோங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மணமாக கிடைக்கும். இது எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்ல சூடோடு இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமிலே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பாருங்கள், இது ஃப்ரை ஆகி வெயிட்லெஸ்ஸாக அந்த எண்ணெய்க்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே எண்ணெய்க்கு மேலே பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தீ வந்துட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டது எல்லாமே ட்ரை ஆகி கொஞ்சம் மேலே எண்ணெய்க்கு மேலே வந்திருக்கு. ஆனால் ஃப்ரை ஆகலை. 5 நிமிஷம்தான் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே எண்ணெய்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் இப்போ தீ வந்துட்டு லோ ஃப்ளேமில் இருக்குது. இது வந்துட்டு இனி முடிகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமிலே தான் தீ வைக்கணும். எண்ணெய்க்கு மேலே எல்லாமே பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இடையில விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா ஒரு சைடு மட்டும் ஃப்ரை ஆகும், மேலே எண்ணெய்க்கு மேலே நிற்கிற அந்த சைடு வந்து ஃப்ரை ஆகாமையும் இருக்கும். எடுக்கிறதுக்கு முன்னாடி இதிலிருந்து பெரிய பீஸா ஒன்று பார்த்து எடுத்து வெளியே வச்சு ஆறினதுக்கப்புறம் உடச்சி பாருங்கள். கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இது ஃப்ரை பண்ணுறதுக்காக 25 நிமிஷம் ஆயிடுச்சு.
நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கடாயோட திக்னஸ், கட் பண்ண அந்த சிப்ஸோட திக்னஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃப்ரையிங் டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இப்போ இது கரெக்டான அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி நல்ல டார்க் கோல்டன் கலராக வந்துருக்கு. உடனே வந்துட்டு வெல்லத்துக்குள்ளே போட முடியாது. இது வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறுறதுக்காக அங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஜாகரி சிரப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 கிலோ நேந்திரக்காய்க்கு 350 கிராம் வெல்லம் எடுத்திருக்கு. கரையிறதுக்காக அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. 120 ml கப்புக்கு தண்ணி ஊற்றிருக்கு. இது வந்து கரை வச்சுக்கோங்க. ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். ஆனால் இப்போ வந்து முதல்ல கரையை வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா, கல்லெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் போகிறதுக்காக முதல்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் அரிச்சு ஊற்றிக்கோங்க. இதில் தான் நம்ம சர்க்கரை வரட்டி ரெடி பண்ணி எடுக்கிறேன். அந்த பாத்திரம் வந்து கட்டியாக இருக்கிற நான்ஸ்டிக் எடுக்கக்கூடாது. அது ஏன்னு நான் மிக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்தது வந்து மிக்சியில் ஒரு 3 ஐட்டம் பவுடர் பண்ணி எடுக்கணும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 8 ஏலக்காய், அப்புறமா வந்து 1 இன்ச்சு சைஸுக்கு சுக்கு வந்து அப்படியே போட வேண்டாம். அது வந்து சீக்கிரம் பவுடர் ஆகாது. கொஞ்சம் இதே மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. அப்புறமா இது 3 சேர்த்தி பவுடர் பண்ணி எடுக்கணும். ஜீரகம் வந்து நான் 1 டீஸ்பூன் தான் போட்டு கொடுத்துருந்தேன். மறுபடியும் நான் இப்போ 1/2 டீஸ்பூன் போடுறேன். டோட்டலாக வந்து 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 8 ஏலக்காய், 1 இன்ச்சு சைஸுக்கு சுக்கு 3மே சேர்த்து நல்லா பவுடராக பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிச்சு ஊற்றி வச்சுருந்த ஜாகரி அது வந்துட்டு ஒரு நூல் பருவம் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நுரையாக இருக்குது. அதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள், கம்பி பதம் வரணும், நல்லா கட்டியாக இருக்கணும். ஒரு நூல் பருவம் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அந்த நுரையெல்லாம் போய் இது பாருங்கள் சாஃப்ட் ஆயிடுச்சு. நெய் ஃபுல்லாகவே அந்த ஜாகரி சிரப்பில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சது ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் கிடச்சிருக்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதோட ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி எடுத்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும், மணவுமாக இருக்கும். ஜீரகத்தோட டேஸ்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா தெரியாது. எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாக இருக்கும். அதுவும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்த சிப்ஸ் அது அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்ட உடனே வந்து தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கடாய் வந்து பலமாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டைட்டாக இருக்கும், திக்காக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறது. இருந்தாலும் விடாமல் அந்த ஜாகரி சிரப் ஃபுல்லாக அந்த சிப்ஸில் கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஜாகரி ஃபுல்லாக அதில் கோட் ஆனதுக்கப்புறம் உடனே வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர், வறுத்த அரிசி மாவு தான் இது. இடியப்பத்தோட அந்த மாதிரி பத்திரியோட பவுடரில் நம்ம வாங்குறது கிடைக்கும். அது வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பச்சையாக இருக்கிற மாவு போடாதீங்க. மாவு போட்ட உடனே எல்லா இடமும் ஒரே மாதிரி சீக்கிரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இடையில அந்த கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு போனாங்க. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் ஒட்டி போயிருக்கு. அதனால நம்ம பரவாயில்ல, நல்லா சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் கையில் எடுத்து விட்டால் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சு கிடச்சிடும். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. பக்கத்தில் நின்று ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதனால தான் நான்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். கட்டியாக இருக்கிற பாத்திரம் எடுக்க சொன்னாங்க. அவ்வளோ டைட்டாக நம்ம இது மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான்ஸ்டிக்கோட காட்டிங் எல்லாம் போயிடும். அவ்வளோதான். சர்க்கரை வரட்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீட்டாக ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இந்த குவான்டிட்டியில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 கிராம் வரைக்கும் 600 கிராம் வரைக்கும் சர்க்கரை வரட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.